ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் எப்படி பெடிக்யூர் வீட்டிலேயே ஈஸியாக பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு டப்பில் வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. அந்த வார்ம் வாட்டரில் நம்ம ஷாம்பு ஆட் பண்ண போகிறோம். நான் 2 கிளினிக் ப்ளஸ் ₹1 ஷாஷே ஆட் பண்ண போகிறேன். ஓகே, நம்ம ஷாம்பு ஆட் பண்ணியாச்சு. ஷாம்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு கையளவுக்கு உப்பு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ண போகிறோம். ஃபைனலாக ஹனி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஹனி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் காலை அதுக்குள்ளே வச்சுக்கலாம். 20 மினிட்ஸில் காலில் உள்ள டர்ட் எல்லாம் நல்லா ரிமூவ் ஆயிரும். 20 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம காலை வெளியே எடுத்து ஒரு ஃபுட் ஃபைலர் வச்சு நம்மளுக்கு இந்த இடம்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும்ல, அந்த இடத்துலனா நல்லா ரப் பண்ணிக்கோங்க. ஃபுட் ஃபைலர் வச்சு இப்படி தேய்க்கும் போது அங்கே உள்ள ஹார்டான பிளேஸ் நல்லா சாஃப்டாயிரும். காலை பார்த்தாலே தெரியும் எப்படி சன்னால் டேன் ஆயிருக்கு அப்படின்னு. பெடிக்யூர் பண்ணுறதுனால ஈஸியாக அந்த சன் டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ப்ராசஸில் நம்ம டர்ட் அண்ட் டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறோம். இப்போ ஒரு நெயில் ப்ரஷ் எடுத்துகிட்டு அவளோட நெயில் அப்புறம் காலெல்லாம் நான் நல்லா க்ளீன் பண்ணுறேன். நீங்கள் நெயில் ப்ரஷ் இல்லைன்னா டூத் ப்ரஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரஷ் வச்சு பண்ணும்போது ரொம்ப ஹார்ஷாக தேய்க்காமல் மெதுவாகவே பண்ணுங்கள், இல்லைன்னா ரொம்ப ஹர்ட் ஆகும். ப்ரஷ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்னொரு 10 மினிட்ஸ் தண்ணியில் அப்படியே காலை வச்சிட போகிறோம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம காலை வெளியே எடுத்து நல்ல ஒரு டவலில் தொடச்சிக்கலாம். இவன் நெயிலில் ஆல்ரெடி போட்டிருக்க நெயில் பாலிஷ் நம்ம ரிமூவ் பண்ணணும். நான் ஒரு நெயில் பாலிஷ் ரிமூவர் வைப்ஸ் எடுத்து நான் ஃபஸ்ட்டு அந்த நெயில் கலரை ரிமூவ் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் ₹60 தான். ரொம்ப ஈஸியாக இருக்குது நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணுறதுக்கு. நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு உடன் கியூட்டிக்கல் புஷ்ஷர் எடுத்து நான் கீழே இருந்து புஷ் பண்ணுறேன். ஸோ தட் நம்மளோட நெயில் நல்லா லாங்காக தெரியும். கியூட்டிக்கல் புஷ்ஷர் வச்சு புஷ் பண்ணும்போது ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் மெதுவாக பண்ணுங்கள். கியூட்டிக்கல் புஷ்ஷர் இல்லைன்னா ஸ்பூன், பென் இப்படி எது வேணால் யூஸ் பண்ணலாம். கியூட்டிக்கல் புஷ்ஷர் வச்சு நல்லா புஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெயில் கட் பண்ணிக்கலாம். நெயில் சில பேருக்கு நல்லா கர்வாக கட் பண்ணால் பிடிக்கும், சில பேருக்கு இந்த ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணால் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நெயில் கட் பண்ணி ஃபைல் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த கியூட்டிக்கல் புஷ்ஷரில் பாயிண்டட் எட்ஜ் வச்சு நெயில்ஸோட அண்டரில் உள்ள டர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். டர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்க்ரப் போட்டுடலாம். ஸ்க்ரப் போடுறதுக்காக நான் ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு 2 ஸ்பூனில் சுகர் எடுத்துக்கிறேன். நம்ம இப்படி ஸ்க்ரப் போடுறதுனால காலில் உள்ள டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிரும். அப்புறம் ஸ்கின் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நான் கொஞ்சம் ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். ஹனி ஆட் பண்ணி ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்க்ரப் போட்டுடலாம். ஸ்க்ரப் போட்டுட்டு நான் ஒரு நெயில் ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு தண்ணியிலேயே திருப்பி காலை வச்சிடுறேன். நம்ம ஸ்க்ரப் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் தண்ணியிலேயே நல்லா கால் ஊறட்டும். ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு மாய்ஸ்சரைசர் எடுத்து அந்த காலில் உள்ள நெயில்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். நீங்கள் மாய்ஸ்சரைசருக்கு பதிலாக நீங்கள் ஆயில், கோகோனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில்னு எது வேணால் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் தண்ணியிலே அப்படியே விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த போட்டிருக்கோம்ல மாய்ஸ்சரைசர், அதை வச்சே மசாஜ் பண்ணிக்கோங்க அந்த நெயில்ஸில் ஃபுல்லாக. தென் தண்ணியிலேருந்து கால் எடுத்து நல்லா ஒரு டவலில் தொடச்சிக்கிறோம். இப்போ ஒரு நெயில் பஃப் போர்டு எடுத்து நம்ம நெயிலை நல்லா தேய்ச்சிக்கலாம்.
இது பண்ணுறதுனால நெயில் வந்து எல்லோயிஷாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் போயிடும். டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிரும். நெயில் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது பண்ணதுக்கப்புறம். இப்போ நான் மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். மாய்ஸ்சரைசர் எடுத்து நல்லா காலில் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்க்ரப் போட்டிருக்கிறதுனால மாய்ஸ்சரைசர் வந்துட்டு அவாய்ட் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக அப்ளை பண்ணியே ஆகணும். ஸ்டார்டிங்கில் இருந்ததுக்கும் இப்போக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. கால் ரொம்ப சாஃப்டாக இருக்குது முன்னாடி இருந்ததுக்கு. அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 minutes ஆவது கண்டிப்பாக மசாஜ் பண்ணணும். நல்லா ஃபிங்கர்ஸில் கால்லனா நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா மசாஜ் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். பெடிக்யூர் பண்ணுறது சும்மா அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை, இதனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. நம்ம பாதத்துக்கெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். நீங்கள் இப்படி பெடிக்யூர் பண்ணுறதுனால சில பேருக்கு அந்த பாத வெடிப்பு இதெல்லாம் இருக்கும். நீங்கள் பெடிக்யூர் பண்ணுறதுனால ஈஸியாக அதெல்லாம் சரியாயிரும். அவ்வளோதான், மசாஜ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் ஒரு ஃபிங்கர் செப்பரேட்டர் எடுத்து ஃபிங்கர்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக நெயில் கலர் போட்டுடலாம். பிளாக் நெயில் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் பிளாக் யூஸ் பண்ணுறேன். நெயில் கலர் யூஸ் பண்ணும்போது நல்லா கேர்ஃபுல்லாக போடுங்க. இந்த பெடிக்யூர் வந்து 1 hour ப்ராசஸ். நீங்கள் 1 hour வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கீங்க, ஏதாவது மூவி பார்த்துட்ருக்கீங்க, போர் அடிக்குது அப்படின்னா சும்மா செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உள்ளதுக்கும் இப்போக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. கால் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதான், நெயில் பாலிஷ் போட்டாச்சு. இப்போ வந்துட்டு நெயில் செப்பரேட்டரை எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் இதுதான் ஃபைனல் லுக் பாருங்கள்.